அண்ணே, முத்துசாமி அண்ணே. என்ன? வணக்கம் முத்துசாமி அண்ணே. மாடெல்லாம் எப்படி இருக்கு? தீவனம் நல்லா எடுக்குதா? மாடுங்க தீவனம் திங்குது, ஆனா போட்ட தீவனத்துக்கு ஏற்ற மாதிரி பால் கிடைக்கலையோன்னு ஒரு சந்தேகம். சாணத்துல கூட அப்பப்போ செரிக்காத தீவன துகள்கள் தெரியுது. நம்ம போடுற தீவனத்தை மாடு முழுமையா செரிக்க வைக்கணும்னா அதோட வயிறுக்குள்ள இருக்கிற நல்ல கிருமிகள் ஆக்டிவா இருக்கணும். அதுக்கு தான் இந்த ஆர்ஜிஎஸ் ரிச் ஈஸ்ட். ஈஸ்ட் கொடுத்தா செரிமானமாகும்னு தெரியும். ஆனா இதுல என்ன புதுசா தொழில்நுட்பம் இருக்கு? அண்ணே, இதுல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு சாக்கரோமைசிஸ் செரேவிசியா, இன்னொன்னு புரோபியோனி பாக்டீரியம். இது ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யும் போது மாட்டு வயிற்றுக்குள்ள ஒரு மேஜிக் நடக்கும். அது என்ன மேஜிக் செல்வா? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்ப மாடு அதிகமா தவிடு, புண்ணாக்கு, தீவனம் திங்கும் போது வயிற்றுல லாக்டிக் ஆசிட் அமிலத்தன்மை அதிகமாகும். இதனால வயிற்றுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் செத்து போகும். இதைதான் நம்ம வயிறு புளிச்சு போறது ஆசிடோசிஸ் அப்படின்னு சொல்றோம். மாடு அசை போடுறதை நிறுத்திடுது. இதுக்கு உங்க ரிச் ஈஸ்ட் என்ன பண்ணும்? இதுல இருக்கிற அந்த புரோபியோனி பாக்டீரியம் அந்த கெட்ட அமிலமான லாக்டிக் ஆசிட் எடுத்து மாட்டுக்கு தேவையான சக்தியா புரோபியோனிக் ஆசிட் மாத்திடும். இதனால வயிறு புளிக்காது, பிஹெச் லெவல் சீரா இருக்கும். இதனால மாடு நல்லா அசை போடும். அப்போ மாட்டுக்கு தீவனம் நல்லா செரிமானம் ஆகிறதுனால பாலும் அதிகமாகுமா? பால் அளவு மட்டும் இல்லைண்ணே, அந்த புரோபியோனிக் அமிலம் கல்லீரலுக்கு போய் குளுக்கோஸா மாறும். அதுதான் பாலில் இருக்கிற கொழுப்பு சக்தியையும் அடர்த்தியையும் கூட்டும். நீங்க சாணத்தை பார்த்தாலே தெரியும், தீவனம் வீணாகாம நல்லா செரிச்சு வெளியே வரும். தொழில்நுட்பம் இப்ப தெளிவா புரியுது செல்வா. வெறும் ஜீரணத்துக்கு மட்டும் இல்லாம போட்ட தீவனத்தை பாலா மாத்துறதுக்கு இது அவசியம்னு தெரியுது. ஒரு ஆர்ஜிஎஸ் ரிச் ஈஸ்ட் கொடுங்க, இன்னைக்கே தீவனத்துல கலந்துடுறேன்.